ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் வந்து 1.5 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். அதில் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, கர்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கிரேவியை நான் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ அரிசிக்காக இன்னொரு பேனில் நல்லா தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிந்து வர ஸ்டேஜில் நான் சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரிசி போட்டு நல்லா 75% அரிசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியில் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து இப்போ நான் கிரேவியை ஒரு கொதி திரும்பி சூடு பண்ணிவிட்டு அதோடு நான் இந்த அரிசியை ஆட் பண்ணி உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவியில் தண்ணி இருந்தால் நீங்கள் சேர்க்க வேணாம், ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும். அதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் தம் போட வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக குலையாமல் உதிரியாக அரிசி தனியாக சூப்பரான பிரியாணி வருங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.